ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நீங்கள் பிக்சரை பார்த்தாலே வெறியாயிருப்பீங்க. நடிகை அனிகா சுரேந்திரன். யாருமே எதிர்பார்க்கல, சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. இவ்வளோ ஓப்பனாக தன்னுடைய முன்னழகை காட்டி ஒரு பிகினி வீடியோ, ஒரே ஒரு உள்ளாடை, பாதி முன்னழகு, 21 வயசு நடிகையான அனிகா சுரேந்திரனுடைய இந்த கவர்ச்சியை யாருமே எதிர்பார்க்கல. இன்டர்நெட்டை பற்றி எரியுது, ஃபயர் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த நடிகையோடைய கவர்ச்சியை பார்த்து. ஸோ குழந்தை நட்சத்திரமாக நம்ம தமிழ் சினிமாவில், தெலுங்கு சினிமாலையும் அறிமுகமான நடிகை அனிகா சுரேந்திரன். இதுக்கு மேலேயும் என்னை குழந்தை நட்சத்திரமாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பித்த அந்த ஒரு மூவி ஓ மை டார்லிங், அந்த படத்தில் அனிகா ஒரு ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க, அறிமுகமாக இருப்பாங்க. ஸோ அது ஒரு மலையாள திரைப்படம். அந்த படத்தில் அவங்க காட்டிய கவர்ச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, லிப்லாக் அடிப்பாங்க. கரெக்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 21 வயசா, அப்போ என்ன கரெக்டாக 18 முடியுது. நம்ம நடிகை அனிகா இதுதான் கரெக்டான சமயம், பேட்டை பாயிற சமயம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கவர்ச்சியை கட்டவிழ்த்து விட்டாங்க அந்த படத்தின் மூலமாக. இதுக்கு மேலே என்னை குழந்தை நட்சத்திரமாக பார்க்காதீங்க, நான் குழந்தை இல்லை, அடல்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற விதத்தில் அந்த படத்தில் முத்த காட்சிகளாக இருக்கட்டும், தன்னுடைய உள்ளாடையை கழட்டி அப்படி வீசி எறிவாங்க பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் படத்தில், அதுவும் வெறும் 18 வயசான சின்ன வயசுலேருந்து குழந்தையாக பார்த்து வளர்ந்த ஆடியன்ஸுக்கு இது ஒரு வல்காரிட்டியை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இது கவர்ச்சின்னு சொல்ல முடியாது, கவர்ச்சியை தாண்டி வல்காரிட்டி கிட்ட போயிடுச்சு. அதனாலேயே இந்த நடிகையுடைய கவர்ச்சியை யாருமே பெருசாக ரசிக்கலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த படமும் ஹிட் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை, அட்டர் ஃப்ளாப்பு. அந்த படமும் ஒத்துக்கிச்சு, அவங்களுடைய கவர்ச்சியும் வேலைக்கு ஆகலை. ஸோ தொடர்ந்து தன்னுடைய கவர்ச்சிகளை விட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம அனிகா சுரேந்திரன். எல்லா கவர்ச்சியான வீடியோஸும், கவர்ச்சியான ஃபோட்டோ ஷூட்டும், வெக்கேஷன் போகிறேன் அப்படின்ற பேரில் ஒரு ஃபோட்டோ ஷூட்டை நடத்துவாங்க. அதில் தன்னுடைய கவர்ச்சியை எந்த அளவுக்கு காட்ட முடியும் அப்படின்ற அளவுக்கு காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போது ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போனாலும், ஏதாச்சும் ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு கெஃபே அப்படின்னு சொல்லி போய் ஒரு வீடியோ போடுவாங்க. அதுலேயுமே தன்னுடைய தொப்புள் தெரிகிற விதத்தில் அந்த வீடியோ இருக்கிற மாதிரி, அந்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ கவர்ச்சி தான் நமக்கு. நடிகைக்கு நடிப்பு வரல, குழந்தை நட்சத்திரமாக இருந்த நடிப்பு வேறு, அடல்ட் ஆனதுக்கப்புறம் நடிக்கக்கூடிய நடிப்பு வேறு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நடிப்பு பெருசாக வரல. இதனால் கவர்ச்சியை கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. பாலியோ இந்த தாய்லாண்டோ போயிருக்கிறாங்க. ஸோ தாய்லாண்டு அந்த வெக்கேஷனில் தோழியோடு போயிருக்காங்க. அதில் ஒரே உள்ளாடை, பிங்க் கலர் உள்ளாடை போட்டுக்கிட்டு தன்னுடைய முக்கால் பாகம் இருக்கக்கூடிய தன்னுடைய முன்னழகை அப்பட்டமாக காட்டியிருக்கிறாங்க. வரும் அந்த ஃபோட்டோஸ் காட்டுறது மட்டும் இல்லாமல் வீடியோவாக போட்டு ஓடி வந்திருக்கிறாங்க அந்த உள்ளாடையோட. அந்த குலுங்க குலுங்க ஓடி வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கவர்ச்சி தான் இன்டர்நெட்டில் இப்போ எல்லாருமே ஷேர் செய்யப்படக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்குது. ஸோ நடிகையுடைய கவர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இப்போ மட்டும் இல்லை, இதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக கவர்ச்சியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்றதை அவங்க எடுத்திருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. அடுத்தடுத்து அவங்களுக்கு பட வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. ஸோ அதுக்காகவே தான் தன்னுடைய நெருங்கிய வட்டாரங்கள் மூலமாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகும்போது கிடைச்ச கான்டாக்ட்ஸ் மூலமாக எல்லாத்துலேயுமே அந்த இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லார்ட்டையுமே வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் கவர்ச்சியாக, எல்லை மீறிய கவர்ச்சியாகவும் எந்த கவர்ச்சிக்கும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாங்க. பெருசாக யாரும் காது கொடுத்து கேட்கல அப்படின்றது தெரியுது. இதனால் நான் என்னுடைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணுறேன் பாருங்கள், அதுக்கு எப்படி மக்கள் வரவேற்பு இருக்காங்க அப்படின்றத எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் அப்படின்ற சொல்கிற விதத்தில் தான் அவங்களுடைய அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் இருக்குது. இதுக்காக தான் அவங்க இந்த கவர்ச்சியான ஷூட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நடிகை அனிகா சுரேந்திரனுடைய இந்த கவர்ச்சி இன்னுமே அந்த குழந்தை முகம் மாறாத ஒரு அடல்ட்டு நடிகையாக தான் இருக்கிறாங்க அனிகா. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து, ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.